திரு பொன்னுசாமி கல்வி அமைச்சராக இருந்த அந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் வந்து அவருடைய வருமானத்துக்கு மீறி கிட்டத்தட்ட 77 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்துருக்காரு. இவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வச்சு இவரை மடக்கிறாங்க. இவர் லெக்சரராக வேலை பார்க்கும்போது இவர் கூட ஒரு லெக்சரர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, திரு பள்ளிவேலு அப்படின்ட்டு. அவர்கிட்ட இவர் ஒரு 5000 ரூபா கடன் வாங்குறாரு. இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டராக முடிஞ்சு போகுது அந்த கேஸில். ஏன்னா இவர் பல வருஷங்கள் முன்னாடி கடன் வாங்கினாரு. அப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 40 நாளுக்குள்ளே இவ்வளவு லட்சம் பணம் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு அவர் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு 1 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க. மனைவி, மகள், மைத்துனர், சகோதரர் இவங்க எல்லாருக்கும் வந்து ஓராண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. 5வது மாஜி அமைச்சர், அந்த ஜெயலலிதாவுடைய கேபினெட்டில் இருந்து 5வது மாஜி அமைச்சர் தண்டிக்கப்பட்டு ட்ரையல் கோர்ட்டில் இவர் தான் தண்டிக்கப்படுறார். சார், இந்த கேஸோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து அவர் லஞ்சமாக வாங்கின சில லட்சங்கள் பணம், 1 கிலோ நகை, இது எல்லாமே கோர்ட் எப்படி சார் திருப்பி கொடுத்தது? வணக்கம். இன்னைக்கு கோர்ட் ரூம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸை பற்றி நம்மோட டீட்டெயிலாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்கே இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பொன்னுசாமியோட கேஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அதோட விவரத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த பொன்னுசாமி வழக்குன்றது ஒரு மிக மிக வித்தியாசமான வழக்கு. முதல்ல அந்த பொன்னுசாமி யாருன்னா 1991 பர்காபுரி தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெறார். அதிமுக டிக்கெட்டில் வெற்றி பெற்று அப்போது முதல் முறையாக ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. பொறுப்பேற்ற உடனே இவரை டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆக்கிடுறாங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆக்கிட்டு ஒரு 2 ஆண்டு காலம் கழித்து 1993 மே மாதம் இவரை வந்து கல்வி அமைச்சராக ஆக்கிடுறாங்க. ஸோ இப்படி கல்வி அமைச்சராக இருந்தவங்க தான் திரு பொன்னுசாமி அவர்கள். இவர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் இவர் மேலே வந்து வைக்கிறாங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். அந்த கேஸோட ப்ராக்ரஸ்ஸு, அதில் எப்படி தண்டிக்கப்படுறாரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் நீங்கள் வந்து அந்த சொத்து வந்து முறைகேடாக நீங்கள் சம்பாரிச்சிருந்தா அது வந்து உங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க, ஜப்தி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவரோட வழக்கில் அந்த சொத்தெல்லாம் ஒரு கட்டத்தில் திரும்ப வருது. ஸோ அதுதான் இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஓகே, அப்போது இந்த கேஸோட ப்ராசஸ் எப்படி தான் சார் போச்சு? ஏன்னா உங்களோட ஆர்டிக்கல் நான் படிச்சிருந்தேன். இந்த கேஸோட ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டுன்னெலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்படி இந்த கேஸ் வந்து ஒரு ஷார்ட் டைமில் தான் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி சார் முடிஞ்சுது? 1996 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது நம்ம ஏற்கனவே செங்கோட்டையன் கேஸில் பார்த்த மாதிரி அப்போதைய கருணாநிதி அரசு வந்து 3 ஸ்பெஷல் கோர்ட் நியமிக்கிறாங்க. ஒரு 46 ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் வந்து பதிவாகிறது. செல்வி ஜெயலலிதா, அவருடைய தோழி வி.கே. சசிகலா, அப்புறம் அமைச்சர்கள் இவங்க மேலாம் கேஸ் போடுறாங்க. இந்த 46 கேஸில் ஒரு ஊழல் வழக்கு வந்து திரு பொன்னுசாமி மேலே போடுறாங்க. அது என்ன வழக்குனா, திரு பொன்னுசாமி கல்வி அமைச்சராக இருந்த அந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் வந்து அவருடைய வருமானத்துக்கு மீறி கிட்டத்தட்ட 77 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்துருக்கார். இந்த வழக்கில் குற்றவாளி அப்படின்னு லிஸ்ட் பண்ணது 6 பேர். ஒன்று திரு பொன்னுசாமி, அடுத்தது அவரோட மனைவி பிரபாவதி, மகள் மாலா, மைத்துனர் வெங்கடேசன், அப்புறம் அவருடைய சகோதரர் போக ஒரு ஆடிட்டர், 6 பேர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட் 2ல் வருது. ஸ்பெஷல் கோர்ட் 2 ஜட்ஜ் வந்து ராதாகிருஷ்ணன் ரொம்ப கராராக இருப்பார். அவர் முன்னாடி ட்ரையலுக்கு வருது. இப்போ ட்ரையல் வரும்போது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொத்து, இந்த சேகரிக்கப்பட்ட சொத்து வந்து இவருடைய பேரில் கிடையாது. அந்த சொத்துக்கள்லாம் வந்து வீட்டு மனையாகட்டும், இல்லை வேறு ஏதாவது உங்கள் நகைகளாகட்டும், எல்லாமே பெரும்பாலும் வந்து இவருடைய மனைவி அல்லது மகள் பேரில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து அந்த செக் பீரியடில் வாங்கப்படுது. செக் பீரியட்ன்றது இவர் 3 ஆண்டு காலம் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்ட சொத்து. இவருடைய அன்றைய 3 வருஷத்துக்கு என்ன வருமானம்னு பார்க்கும்போது இது மிகையாக இருக்குது. ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனாக இருக்கிறதுனால இவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் ப்ராசிக்யூட் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் நிரூபிக்கணும் இது எல்லாமே வந்து இல்லீகலாக சம்பாரித்த சொத்து அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இவர் வந்து 2 டிஃபென்ஸ், அதாவது ப்ராசிக்யூஷன் 2 கீ பாயிண்டில் ஆர்கியூ பண்ணுறாங்க. எப்படின்னா, இவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை வச்சு இவரை மடக்கிறாங்க. அவர் ஏன் அந்த கடன் வாங்கினார்? அவர் ஒரு ப்ரொஃபஸர் இல்லை சார்? ஆமாம், அதாவது இந்த 1973 திரு பொன்னுசாமி அவர்கள் அரசு கலை கல்லூரியில் லெக்சரராக வேலை பார்க்குறாரு. ஓகே. அந்த காலகட்டத்தில் அவர் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 13,000 ரூபா பயிர் கடன் வாங்குறாரு. இந்த பயிர் கடனை அவர் திரும்ப செலுத்தலை, டிஃபால்ட் பண்ணிடுறாரு. ஓகே, டிஃபால்ட் பண்ணதோட விளைவு வந்து அந்த பேங்க் வந்து இவர் மேலே வழக்கு போட்டு டிக்ரி வாங்கி அந்த டிக்ரியை எக்ஸிக்யூட் பண்ணி தான் இவர்கிட்ட அந்த 13,000 ரெக்கவர் பண்ணுறாங்க.
ஸோ இதை வந்து ப்ராசிக்யூஷன் எடுத்துகிட்டு வராங்க, தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இவர் மேலே இவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அடுத்தது 1985 இவர் லெக்சரராக வேலை பார்க்கும்போது இவர் கூட ஒரு லெக்சரர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, திரு பள்ளிவேலு அப்படின்ட்டு. அவர்கிட்ட இவர் ஒரு 5000 ரூபா கடன் வாங்குறாரு. கடன் வாங்கும்போது பாண்ட் எழுதி கொடுத்துறாரு, ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து எழுதி கொடுத்துறாரு. எழுதி கொடுத்தோம், இவரால் அந்த கடனை திரும்ப செலுத்தலை. அப்போ அவர் வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றார். அப்படி இருந்த டிகிரியை வந்து இவர் எக்ஸிக்யூட் பண்ணல. இவரால் அப்போ அந்த கோர்ட் ஆர்டர் வாங்கி இவர் வந்து பணத்தை திரும்ப கொடுக்கல. திரும்ப கொடுக்காத போது அந்த டிகிரியை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி இவரோட சம்பளத்துலேருந்து அந்த 5000 ரூபா பிடிச்சி அந்த பள்ளிவேலுக்கிட்ட கொடுத்துட்றாங்க திரும்ப. இப்போ இதை எடுத்துகிட்டு வராங்க ப்ராசிக்யூஷன் வந்து அந்த பள்ளிவேல் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 16 கோர்ட்டில் வந்து அவர் சொல்கிறார், ஆமாங்க இதெல்லாம் நடந்தது உண்மை, நான் பணம் கொடுத்தா திரும்ப கொடுக்கல, கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி தான் இவர்கிட்ட வாங்க வேண்டியது அப்படின்னா. இப்போ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டராக முடிஞ்சு போகுது அந்த கேஸில். ஏன்னா இவர் பல வருஷங்கள் முன்னாடி கடன் வாங்கினார். அப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்க உங்களுக்கு திறன் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இவ்வளவு சொத்து எங்கேருந்து சேர்த்தீங்க, இதுக்கான பணம் எங்கே வந்தது? பொன்னுசாமி என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு சில சொத்து இருக்குது, அதுலேருந்து இன்கம் வருது அப்படின்றாங்க. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கல. அடுத்தது இவர் மனைவி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க இல்லத்தரசியாக இருக்காங்க. அவங்களுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்துலேருந்து வரக்கூடிய வருமானம், மிக குறைந்த வருமானம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ட்ரை லேண்ட் மட்டும் தான் இருக்கும், 5 ஏக்கருக்கு மேலே வந்து நஞ்சை நிலம் இருக்கிறது. ஸோ இதில் எனக்கு வந்து வருமானம் வந்தது அப்படின்றாங்க. அந்த வருமானம் வந்து சொல்ப வருமானன்றதுனால அதை வச்சு நீங்கள் இந்த சொத்தை வாங்கியிருக்க வாய்ப்பில்லை. மகள் அவங்களுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் அதுக்கு முன்பும் அவருடைய ரோல் வந்து ஒரு மாணவியாக இருக்காங்க. அப்போ படிக்கின்ற மாணவிக்கு எப்படி இவ்வளவு வருமானம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு பொன்னுசாமி ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மைத்துனர் வெங்கடேசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மனைவி மற்றும் மகள் மீது இருக்கக்கூடிய அன்பும் பாசத்தினால், அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், இவங்களுக்கு அப்பப்போ கிஃப்ட் செக் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் மணியை வச்சு தான் இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ப்ராசிக்யூஷனில் கரூர் வைசா பேங்க் திருச்சியிலேருந்தும் அப்புறம் ஆந்திரா பேங்க்லேருந்தும் கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை விட்னஸாக போடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரெக்கார்டு கொடுக்குறாங்க. சார் ஒரு 40 நாளுக்குள்ளே இவ்வளவு லட்சம் பணம் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு அவர் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு 1 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குது அப்படின்னு அதுவும் வந்து பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க சொன்னது வந்து மைத்துனர் கொடுத்தாரு, அன்பு பாசத்தினால் கொடுத்தாரு அப்படின்னா அப்போ கிஃப்ட் கொடுக்கலாம், நீங்கள் சொந்தக்காரங்க கொடுக்கலாம். ஆனால் ஜட்ஜி வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க ப்ராசிக்யூஷன் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அன்பும் பாசமும் எப்போ வந்தது இவருக்கு? என்ன இவருக்கு வந்து இவர் கடன் வாங்கி கஷ்டப்பட்ட காலத்தில் அதை திரும்ப கொடுக்குற ஒரு நேரத்தில் கூட இவருக்கு அன்பு பாசம் வரல மைத்துனர். என்ன இவர் வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கைக்கே வந்து கஷ்டப்பட்டுக்கின்ற காலத்தில் இவர் வந்து உதவி செய்யலை. அப்படியாப்பட்ட மைத்துனர் இப்போ வந்து திடீரென்ற ஒரு அக்கா மீது பாசம், அக்கா மகள் மீது பாசம் வந்துட்டு இவங்க எப்படி இவ்வளவு ஃபண்டை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் போட்டு, ஆகியனால இதில் என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் 2000 தீர்ப்பு கொடுக்குறாரு ஜட்ஜி ராதாகிருஷ்ணன். இந்த பணம் எல்லாம் முறையாக சம்பாதிக்கப்பட்ட பணம் அல்ல, இது A1, அதாவது அக்யூஸ் நம்பர் 1 திரு பொன்னுசாமி வந்து தவறான முறையில் தான் இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. இந்த பணத்தை இவர் வந்து தனது மைத்துனர் மூலமாக மனைவி மகளுக்கு கொடுத்துருக்காரு. இவரை கல்வி அமைச்சராக நியமித்தது எதுக்கு? ரொம்ப கடுமையாக சொல்கிறார். இவரை கல்வி அமைச்சராக நியமித்தது எதுக்குன்னா, கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இவர் சரி செய்வார் என்று. ஆனால் இவரோ ஊழலில் ஈடுபட்டார். இது வந்து வேலியே பயிரை சாப்பிடுவதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி திரு பொன்னுசாமி அவர்களுக்கு 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையை கொடுத்துட்றாரு. அது போக 1 லட்சம் ரூபாய் ஃபைன் அவருக்கு. அவருடைய அந்த ஆடிட்டரை மட்டும் அக்விட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸில் ட்ரையல் கோர்ட்டில் அக்விட் பண்ணிடுறாங்க. மனைவி, மகள், மைத்துனர், சகோதரர் இவங்க எல்லாருக்கும் வந்து 1 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. ஏனென்றால் வந்து அந்த ஜட்ஜு சொல்கிறார், ஒரு கடமை உணர்ச்சி உள்ள ஒரு மனைவியாக இருந்தால் திருமதி பிரபாவதி அவர்கள் தன் கணவன் இவ்வாறு வருமானத்தில் வராத, அக்கௌண்ட்டில் வராத பணத்தை வைத்து இந்த சொத்தை சேகரிக்க விடமாட்டார். ஆனால் அதை செஞ்சுருக்காங்கன்னும் போது அப்போ இவங்களுக்கும் உடந்தை அபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1 இயர் அவங்களுக்குலாம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு ஃபைன் அமௌண்ட்டை குறைக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ இதில் தான் வந்து இவர் வந்து தண்டிக்கப்படுகிறார். இவர் வந்து அப்போதைய காலகட்டத்தில் 5வது மாஜி அமைச்சர், அந்த ஜெயலலிதாவுடைய கேபினெட்டில் இருந்து 5வது மாஜி அமைச்சர் தண்டிக்கப்பட்டு ட்ரையல் கோர்ட்டில் இவர் தான் தண்டிக்கப்படுறார். ஓகே, இந்த கேஸ் வந்து எப்படி சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது மட்டும் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி அது ட்ரையல் கோர்ட்டில் இருந்து மூவ் ஆகுது சார்? அங்கே
ட்ரையல் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வந்தோம்னா இவர், அவரோட மனைவி, மைத்துனர், மகள் எல்லாருமே வந்து அப்பீலுக்கு ஹைகோர்ட் போகிறாங்க. பொதுவாக அப்பீல் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகும், ஒரு ஒரு நீண்ட இடைவெளி வரும். சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு சில வழக்கெல்லாம் 10 வருஷம்லாம் நின்றுருக்கும். இவர் ஹைகோர்ட் போனோம்னா என்ன ஆகுதுன்னு தெரியல, இவர் வழக்கில் ஏனோ என்னன்னு தெரியல, உங்களுக்கு அடுத்த வருஷமே தீர்ப்பு வந்துடுது. இவர் 2000 ஆகஸ்ட்டில் போகிறாரு, ஏப்ரல் மாதமே வந்து ஜஸ்டிஸ் மலை சுப்ரமணியன் தீர்ப்பு கொடுத்துறாரு. அவர் தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், தண்டனையை இவருக்கு வந்து உறுதி செய்கிறேன் அப்படின்னு இவர் மேலே திரு பொன்னுசாமி மேலே உறுதி பண்ணிட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ப்ராசிக்யூஷன் வந்து இந்த இவருடைய மனைவி, மகள் குடும்பத்தினருக்கு இதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிச்சிடுறாங்க. அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிடுறாரு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆமாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பண்ணிடுறாரு. ஆனால் இந்த 77 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொத்து, 1 கிலோ தங்க நகையை வந்து ஜப்தி பண்ணுறத ஆர்டரை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை எதிர்த்து வந்து இவர் சுப்ரீம் கோர்ட் போகிறார் திரு பொன்னுசாமி. ஸோ அங்கே போய் 2 மாதம் தான், ஜூலை 31க்கெலாம் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஜஸ்டிஸ் கேடி தாமஸ் அண்ட் வரியவா பெஞ்ச் வந்து ஜூலை 31க்கெலாம் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அப்போ தமிழ்நாடு அரசும் வந்து அதை எதிர்த்து அப்பீல் பண்ணுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்விட் பண்ணதை எதிர்த்து அவங்க அப்பீல் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க தனியாக பிரிச்சுடுறாங்க. அந்த அப்பீல் வரும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தனியாக பிரிச்சுட்டு, திரு பொன்னுசாமியோடைய வழக்கை நாங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது, அந்த ட்ரையல் கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பும் சரி, ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பும் சரி. அப்போ இவரோட லாயர் ஆர்கியூ பண்ணுறாரு, இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்க வந்து இவரின் சார்பாக தான் அந்த சொத்தை வந்து வாங்கினார்கள்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அடுத்தது மைத்துனருக்கு வந்து அவருக்கு சொந்தமாக வந்து காசு சம்பாதிக்கிற ஒரு திறன் இருந்திருக்கும், அதெல்லாம் அவர் அதிலேருந்து கொடுத்துருப்பார் அப்படின்னாங்க. கோர்ட் வந்து தெளிவாக சொல்லிடுச்சு இதெல்லாம் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிறது, இந்த திடீர்னு வந்து ஒரு நாங்கள் வந்து எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்டு என்ன இருக்குது, என்ன சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்குது, அதை தான் பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது இவரால் வந்து கடனையே திருப்ப கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. என்ன அதையே டிகிரி போட்டு தான் வாங்கினாங்க, அதுவும் எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கினாங்க இவர்கிட்டேருந்து. அப்படி இருக்கும்போது இவரால் இந்த மாதிரி சொத்தை சேகரிக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து இவருடைய காசில் தான் வச்சுருந்தாங்க, இவருடைய காசு தான் அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புலையும் அந்த அவங்கள விடுதலை ஒரு ஒய்ஃபு டாக்டரை வந்து விடுதலை பண்ணதுலேயும் அவங்க தலையிடல. இவர் வந்து கன்விக்ட் பண்ணதில் அவங்க வந்து அப்போல் பண்ணிட்டாங்க அந்த கன்விக்ஷன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிக உயரிய கோர்ட்டான சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட நபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு பொன்னுசாமி. அவர் 3 வருஷம் ஜெயில். அப்போ வேலூர் சிறையில் அவரை அடிச்சிடுறாங்க. வேலூர் சிறையில் அந்த 3 வருஷம் இடையில ஒரு சில காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை முழுமையாக முடித்து அப்புறம் வெளில வந்தார். சார், இந்த கேஸோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து, அவர் லஞ்சமாக வாங்கின சில லட்சங்கள் பணம், 1 கிலோ நகை, இது எல்லாமே கோர்ட் எப்படி சார் திருப்பி கொடுத்தது? அதுதான் அதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். பொதுவாக ஊழல் செய்ததனால் நீங்கள் சம்பாதிக்கப்பட்ட பணம்னா ஜப்தி செஞ்சுருவாங்க. இவன் ஜெயலலிதா சசிகலாவுடைய நகை பணமெல்லாம் வந்து இன்றைக்கே வந்து ஜப்தியில் இருந்து அதை ஏலத்தில் விடணும் அப்படின்றதெல்லாம் ஆர்டர் வந்து ஃபைனல் ஆர்டர் அப்படி தான் இருக்குது. இவர் கேஸில் என்ன ஆகுதுன்னா, இவர் ஒய்ஃபு டாக்டர் 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீல் போடுறாங்க, கிரிமினல் அப்பீல். அந்த காலத்தில் நாங்கள் வந்து விடுதலை ஆகிட்டோம், அப்போ எங்ககிட்ட ஜப்தி பண்ண சொத்தை திரும்ப கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லியாச்சு இல்லை தீர்ப்பு, அப்போ இதை கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து அப்பயே அவங்க போட்ட அப்பீல். இந்த அப்பீல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் ஒரு 6 வருஷம் முன்னாடி தான் 2019 தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் திருப்பி இவங்க அப்பீல் போட்டுட்டு இவங்களும் நேரில் ஆஜராகலை, இவங்க வக்கீலும் ஆஜராகலை. ஆனால் கேஸ் பெண்டிங்கில் இருந்ததுனால பார்த்துட்டு ஆமாம் இவங்களை வந்து விடுதலை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 77 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கப்பட்ட சொத்து இன்றைய காலகட்டத்தில் மதிப்பு பல கோடிகள் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து அசையாத சொத்துக்கள் இருந்தது, அசையும் சொத்தும் இருந்தது. அதுவும் அந்த 1 கிலோ தங்கம் இவங்க வந்து பல்வேறு ஜுவல்லரி கடையிலேருந்து வாங்கி அந்த பேங்க் லாக்கரில் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஸோ ஊழல் வழக்கு அவர் தண்டனையை அனுபவிச்சிட்டாரு 3 வருஷம். இவங்க வந்து விடுதலை ஆனது இல்லாமல் அந்த எந்த ஊழல் பணத்தினால் இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்கப்பட்டது என்று ப்ராசிக்யூஷன் சொல்லிச்சோ அந்த பணம் இவர்கள் வந்து குற்றவாளி இல்லை என்ற காரணத்தினால எல்லா பணமும் திரும்பவும் வந்துருச்சு, ஃபேமிலிக்கு போயிடுச்சு. ஃபேமிலினா இவரு தானே, இவரை நீங்கள் ஃபேமிலியோட எப்படி செப்பரேட்டாக பார்க்க முடியும்? ஓகே. ஸோ இதுதான் அதில் ஒரு வேடிக்கை தான். ஒரு கல்வி அமைச்சராக இருந்த திரு பொன்னுசாமி கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு, கன்விக்டும் ஆயிருக்காரு, அப்புறம் அவரோட சொத்துக்கள் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் எங்கே சார் இருக்கார் இப்போ? பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு வந்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அரசியலேருந்து ரிட்டையர் ஆகிறதே கிடையாது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, வெளி மாநிலங்களும் சரி, இதுதான் நிலைமை. இந்த பொன்னுசாமி வந்து தண்டிக்கப்பட்டதுனால மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பிரகாரம்
தேர்தலில் போட்டியிடுவது தகுதி இழந்துடுறாரு. இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தண்டனை காலம் நீங்க 6 வருஷம் நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. இப்போ இவர் வந்து 2000ஆம் ஆண்டு தண்டிக்கப்படுகிறார். அப்போது 2009 வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து விஜயகாந்தோட தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிகலே இணைந்தார். இணைந்த பிறகு அதுலேருந்து எப்போ வெளில வந்தாருன்னு தெரியல. ஆனால் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரும்பவும் அவருடைய மருங்காபுரி தொகுதியில் ஒரு சுயேட்சையாக போட்டியிடுகிறார். சுயேட்சையாக போட்டியிட்டு அதில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 2வது இடத்துக்கு இவர் வராரு. அதிமுகவுடைய கேண்டிடேட் வெற்றி பெறுறார். இவர் 2வது இடத்துல 52,000 வாக்குகள் வாங்கி இவர் வந்து வெற்றியை இழந்துக்கிறார். 52,000 வாக்கு வாங்கியிருக்கார். திமுக கூட்டணி வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். ஸோ இதுதான் இவருடைய வந்து அரசியல் வந்து அவர் வந்து அப்படி எழுதியிருந்தோம் 52,000 கன்விக்ட் ஆகி அவர் வந்து இந்த 52,000 ஓட்டு வாக்கு வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்கார். ஓ, அதுதான் இதான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இருக்காரு. அதான் இந்த அரசியல் வாழ்க்கை அவரோடது இதுதான். ஓகே, நன்றி சார். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம்.